ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் ஒரு போர்ட்ரைட் பெயிண்டிங் பண்ண போகிறேன். ஸோ ஒரு லிமிடெட் பேலட்டை வச்சு ஒரு ஃபேஸ் கலர் எப்படி மிக்ஸ் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். உங்களுக்கு ட்ராயிங்கில் பெயிண்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா மறக்காமல் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பெயிண்டிங்கில் யூஸ் பண்ண எல்லா மெட்டீரியல்ஸுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நான் லிமிடெட் பேலட்டுன்னு சொன்னது என்னென்னா வெறும் 6 கலர்ஸ் மட்டும்தான் இந்த பெயிண்டிங்க்கு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அது என்னென்ன கலர்னு பார்த்தீங்கன்னா அல்ட்ராமரைன் ப்ளூ, பர்ன் சியானா, அலிசரன் கிரிம்சன், கேட்மியம் ஆரஞ்ச், லெமன் எல்லோ அண்ட் டைட்டானியம் ஒயிட். ஸோ இந்த 6 கலர்ஸ் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் என்னடா பிளாக்கே இல்லை ஆனால் ஹேர் கலர் பிளாக் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு நீங்கள் எல்லாம் யோசிப்பீங்க. ஸோ இதில் வந்து பெரிய ட்ரிக் எதுவுமே கிடையாது. நான் வந்து பர்ன் சியானாவும் அல்ட்ராமரைன் ப்ளூவும் யூஸ் பண்ணேன்னா உங்களுக்கு டீப் பிளாக் கிடச்சிரும். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 60%லேருந்து 70% வந்து அல்ட்ராமரைன் ப்ளூவும் ப்ளஸ் வந்து ஒரு 20% இல்லை 30% அந்த மாதிரியான ரேஷியோவில் நீங்கள் வந்து பர்ன் சியானா மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல டீப் பிளாக்கே கிடைக்கும். ஸோ அதை தான் வச்சு நான் இப்போ ஹேர் கலர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இனிஷியலாக எடுத்த உடனே உங்களுக்கு ஒரு ஸ்கெட்ச் தேவைப்படும். ஸோ அதுக்கு ஒரு நல்ல குவாலிட்டியான ரெஃபரன்ஸ் பிக்சர் எடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து நல்ல குவாலிட்டியான ரெஃபரன்ஸ் பிக்சர் தான். ஸோ நீங்கள் பார்க்கலாம், இதுக்கு பின்னாடி நான் வந்து ஆல்ரெடி ஒரு லேயர் கொடுத்துருக்கேன். ஸோ அக்ரலிக் தான் வந்து என்னோட அண்டர் பெயிண்டிங்காக நான் இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எதுக்காக அக்ரலிக்கும் ஆயிலையும் நான் கம்பைன் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இனிஷியலாக ஃபஸ்ட் லேயர் வந்து ஆயிலில் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை வந்து கொஞ்சமாவது ட்ரை பண்ண விடணும். அதுக்கப்புறம் தான் வந்து செகண்ட் லேயரை பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இன்கேஸ் நீங்கள் வந்து சீக்கிரமாக அதை ஒரு பெயிண்டிங்கை முடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு லேயர் வந்து அக்ரலிக்கில் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து உங்களோட அண்டர் பெயிண்டிங் லேயர். அதை பேஸ் வச்சு நீங்கள் அடுத்தடுத்த லேயர் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி தான் இந்த கேஸில் நான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்கெட்ச் பண்ணிட்டேன். அதுக்கு மேலே வந்து அண்டர் பெயிண்டிங் லேயரை வந்து அக்ரலிக் லேயர்லேயே கொடுத்துட்டேன். ஸோ அக்ரலிக்லேயே வந்து நான் டார்க்கர் வேல்யூ எங்கே இருக்குது, லைட்டர் வேல்யூ எங்கே இருக்குது அப்படின்றது எல்லாத்தையுமே நான் வந்து இதில் ரஃப்பாக வந்து மென்ஷன் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், கண்ணுக்கிட்ட அதுக்கப்புறம் வந்து ஃபோர்ஹெட் கிட்டலாம் வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ், அந்த வேல்யூ டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதை ஐ மீன் ஒரு இடம் வந்து லைட்டராக இருக்கும், ஒரு இடம் டார்க்கராக இருக்கும். ஆனால் எக்ஸாக்ட் கலர் வந்து நான் கொடுக்கல. எனக்கு தேவை வந்து அது டார்க்காக இருக்கா இல்லை லைட்டாக இருக்கா அப்படின்றது மட்டும் போதும். அது என்ன கலரில் இருக்குது அப்படின்றதெல்லாம் எனக்கு தேவை கிடையாது. ஏன்னா அது இனிஷியல் லேயர் தான். ஸோ நம்ம மேலே பில்டப் பண்ணும்போது அது எக்ஸாக்டாக என்ன கலர் இருக்குது அப்படின்றத நம்ம மேட்ச் பண்ணிடலாம். ஸோ இதை வந்து நான் ஃபஸ்ட் அக்ரலிக் கலரில் வந்து நான் பண்ணி முடிச்சிட்டேன். செகண்ட் வந்து இப்போ ஆயில் கலரில் தான் இப்போ மிக்ஸ் பண்ணி ஹேர் கலர்லாம் கொடுத்துட்ருக்கேன். இதுலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் ஹேர் கலர் வந்து நான் டேரெக்ட் பியூர் ஒயிட் யூஸ் பண்ணலை அந்த ஹைலைட்ஸ்க்கெலாம். ஸோ அது ஏன் டேரெக்ட் ஒயிட் யூஸ் பண்ணல அப்படின்னா, நம்ம யூஸ் பண்ணுற ஒயிட் வந்து டைட்டானியம் ஒயிட்டு. டேரெக்டாக நீங்கள் அதில் கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரிஃப்ளெக்டிவாக இருக்கும். அது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒயிட் ஹேர் மாதிரி தெரியும். ஸோ நம்ம டேரெக்ட் ஒயிட் அந்த மாதிரி யூஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா ரெஃபரன்ஸ் பிக்சருக்கும் நம்ம பெயிண்டிங்க்கும் ரொம்பவே வந்து வித்தியாசம் தெரியும். நீங்கள் ரெஃபரன்ஸ் பிக்சர் வச்சு கம்பேர் பண்ணி அது டார்க்கராக இருக்கா லைட்டராக இருக்கா அப்படின்னு சொல்லி தான் நீங்கள் மிக்ஸ் பண்ணணும். டிப் சொல்கிறேன். எப்போவுமே ஆயில் பெயிண்டிங் ஸ்டார்ட் பண்ணும்போது டார்க்கர் வேல்யூலேருந்து கிராஜுவலாக லைட்டர் வேல்யூக்கு கொடுத்துருவாங்க. அப்போ தான் வந்து பெயிண்டிங் வந்து எந்த விதத்துலையும் ஸ்மஜ் ஆகாமல் ஒரு ஃப்ரெஷ்னஸாக இருக்கும் பெயிண்டிங்கு. ஸோ இதில் இப்போ நான் வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எங்கெல்லாம் டார்க்காக இருக்கோ அந்த ஏரியாவை மட்டும் கவர் பண்ணிக்கிட்டேன். இந்த சைட்லலாம் பார்த்தீங்கன்னா ஃபோர்ஹெட் சைட்லலாம் டார்க்கராக இருக்குது, அதெல்லாம் ஷேடோ ஏரியா. ஸோ அந்த ஏரியாவை மட்டும் நான் வந்து பர்ன் சியானாவும் அல்ட்ராமரைன் ப்ளூவும் மிக்ஸ் பண்ணிட்டேன். 50-50 மிக்ஸ் பண்ணிங்கன்னா ஒரு டார்க்கர் டோன் கிடைக்கும். அதை வச்சு கவர் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் பெயிண்ட் மிக்ஸ் பண்ணும்போது கூட உங்களோட ரெஃபரன்ஸ் பிக்சர் வச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணணும். ஸோ ரெஃபரன்ஸ் பிக்சர் வச்சு இருக்கும்போது அது வந்து டார்க்காக இருக்கா லைட்டாக இருக்கான்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். அண்ட் தென் அது வந்து எல்லோ கலரில் இருக்கா இல்லை வந்து ரெட் கலரில் இருக்கா, ஸோ எந்த ஷேடில் இருக்குது அப்படின்றத செகண்ட் பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நீங்கள் கலர் செக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த வேல்யூ கரெக்டாக வராது. ஸோ எடுத்த உடனே வேல்யூ செக் பண்ணிடுங்க. அது டார்க்காக இருக்கா லைட்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கலர் செக் பண்ணிக்கலாம். ஸோ சேம் நான் இதுலேயும் அதே மாதிரி தான் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் எடுத்தோடனே டார்க்கர் டோனில் வந்து ப்ரௌன் மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அது கிராஜுவலாக வந்து நான் அதை டோன் டவுன் பண்ணுறதுக்காக எல்லோ கலர் அண்ட் கேட்மியம் ஆரஞ்ச் இந்த ரெண்டுத்தையுமே மிக்ஸ் பண்ணிங்கன்னா அது லைட்டர் டோனாக வந்துடும். ஸோ நான் மேலே லைட்டர் டோனாக கொடுக்க அந்த டார்க்கர் வேல்யூ எந்த விதத்துலையும் டிஸ்டர்ப் ஆகாமல் ப்ளஸ் வந்து உங்களுக்கு வந்து லைட்டர் ஷேடும் கிடச்சிட்டே வரும். ஸோ இப்போ இது ஆல்மோஸ்ட் வந்து நான் லைட்டர் ஷேடு கொடுத்து கவர் பண்ணிட்டேன். இது வந்து ஹைலைட்ஸ் நான் வந்து இப்போ எதுவுமே கொடுக்கல, ஜஸ்ட்டு வந்து வேல்யூ டிஃப்ரென்ஷியேட் மட்டும் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ என்னோடய ப்ரெஷ்ஷை நான் கம்ப்ளீட்டாக வாஷ் பண்ணிவிட்டு அதில் பிளாக் கலர் எடுத்துக்கிட்டேன். ஸோ நீங்கள் ஆல்ரெடி மிக்ஸ் பண்ண பெயிண்டோடையே சேர்த்து நீங்கள் பிளாக் கலர் மிக்ஸ் பண்ணிங்கன்னா அது கம்ப்ளீட்டாக டார்க் பிளாக் உங்களுக்கு வராது. ஸோ அதனால் அந்த ப்ரெஷ்ஷை நான் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். பர்ன் சியானாவையும் அல்ட்ராமரைன் ப்ளூவையும் வச்சு ஒரு
ஃப்ரெஷ்ஷான பிளாக்கை மிக்ஸ் பண்ணி எந்தெந்த இடத்துலலாம் பிளாக் கம்ப்ளீட் பிளாக் இருக்கோ அதை மட்டும் நான் கவர் பண்ணிக்கிறேன். இதில் எக்ஸாம்பிளுக்கு அந்த ஐஸ், ஐபால், அதுக்கப்புறம் ஐப்ரோஸ் இதெல்லாமே வந்து கம்ப்ளீட் பிளாக் இருக்குது. அதே மாதிரி 2 செப்பரேட் ப்ரஷ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஒன்று லைட்டர் ஷேடுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க, ஒன்று டார்க்கர் ஷேடுக்கு யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு பிளெண்ட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும், எந்த ஒரு கலருமே டர்ட்டி ஆகாது. ஸோ இது நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண தான் எனக்கு தெரிஞ்சுது. ஸோ 2 டிஃப்ரெண்ட் ப்ரஷ் அது மினிமமாக நீங்கள் வச்சுக்கோங்க. ஒன்று வந்து லைட்டர் ஷேடுக்கு, இன்னொன்று வந்து டார்க்கர் ஷேடுக்கு. அப்போ தான் வந்து உங்களோட பெயிண்டிங் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த கீழே நோஸ்க்கு கீழேலாம் வந்துருச்சுன்னா உங்களுக்கு நல்லாவே டார்க்கர் ஷேடாக தான் இருக்குது. அதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக ஒரே கலர்லேயே தான் இருக்குது ஆல்மோஸ்ட். அதுக்கு வந்து வேல்யூ டிஃப்ரென்ஷியேட்டே தேவையில்லை உங்களுக்கு. ஆல்மோஸ்ட் எல்லாமே கம்ப்ளீட் ப்ரௌன் கலரில் தான் இருக்குது. அந்த ப்ரௌன் ஏரியாவை எல்லாமே வந்து இதில் பண்ணிடலாம். நீங்கள் லைட்டாக எல்லோ கலர் ஆட் பண்ண ஒரு மாதிரியான க்ரீனிஷ் டோன் வரும். ஸோ பியர்டில் இருக்கிறது, அதுக்கப்புறம் மீசை கிட்ட அதெல்லாம் வந்து ஒரு மாதிரியான க்ரீனிஷ் டோன் இருக்கும். ஸோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து ரெஃபரன்ஸ் பிக்சர் வச்சு அதில் க்ரீன் ஷேட் இருக்கா இல்லை வந்து பிளாக் ஷேட் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். க்ராஸ் செக் பண்ணிவிட்டு நீங்கள் அதை கொடுக்கலாம். ஸோ எனக்கு இந்த ரெஃபரன்ஸ் பிக்சரில் ஒரு மாதிரியான க்ரீன் ஷேட் இருக்குது. ஸோ அந்த க்ரீன் வரதுக்காக ஆல்ரெடி இருக்க பிளாக்லேயே லைட்டாக எல்லோ ஆட் பண்ணணும். ஸோ எல்லோ ஆட் பண்ணிங்கனாலே அது ஒரு மாதிரியான க்ரீன் ஷேட் வந்துடும். அந்த க்ரீனை தான் வந்து நான் அந்த பியர்டு இருக்க ஏரியாவில் வந்து கொடுத்துட்ருக்கேன். ஸோ பியர்டு வந்து ட்ரிம் பண்ணாலும் ஒரு மாதிரியான க்ரீன் இருக்கும். அந்த க்ரீன் தான் நான் இப்போ கொடுத்துட்ருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு லிப்ஸுமே வந்து ஒரு மாதிரியான பர்பிள் டோனில் கொடுக்கணும். நீங்கள் டேரெக்டாக வந்து பிங்க் கலரே கொடுத்துட்டு இல்லை வந்து ரெட் கலர் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப தனியாக தெரியும். ஏன்னா பார்க்கும்போது பிங்க் கலர் தானே இருக்கும் லிப்ஸு, ஏன் இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் நம்ம கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னு தோணும். ஆனால் ரெஃபரன்ஸ் பிக்சர் வச்சு நீங்கள் வந்து கலர் அப்சர்வ் பண்ண தான் உங்களுக்கு தெரியும். அது டேரெக்ட் பிங்க்கோ கிடையாது, டேரெக்ட் ரெட்டும் கிடையாது, ஒரு மாதிரியான பர்பிள் டோனில் இருக்கும். ஸோ அந்த பர்பிள் டோனுக்கு அல்சரின் கிரிம்சனும் அல்ட்ராமரைன் ப்ளூவும் லைட்டாக மிக்ஸ் பண்ணல உங்களுக்கு அந்த கலர் கிடச்சிரும். இன்கேஸ் அது லைட்டாக வேணும் அப்படின்னா அந்த மாதிரி ஒயிட் கலர் மிக்ஸ் பண்ணி அதை லைட்டாக கொண்டு வந்துடலாம். இந்த போர்ட்ரேட்டை நீங்கள் தூரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூமன் ஃபேஸ் மாதிரி தெரியும். ஆனால் நல்லா ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு சின்ன பிளாக் தான். நான் அந்த ஒவ்வொரு பிளாக்லையுமே ஒவ்வொரு கலர் தான் ஃபில் பண்ணுற மாதிரி நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்கள் அந்த கலரும் அந்த ஷேப்பையும் நீங்கள் வந்து மார்க் பண்ணிட்டாலே போதும். ஸோ அதை எப்படி எங்கே இருக்குது அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ஜஸ்ட் அந்த பிளாக்கை ஃபில் பண்ணாலே போதும். தூரத்துலேருந்து பார்க்க கரெக்டான போர்ட்ரேட்டு அந்த ஹியூமன் ஃபேஸே வந்துடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஒரு 6 கலரை வச்சு எப்படி ஃபேஸ் கலர் மிக்ஸ் பண்ணலாம் அப்படின்றது ஒரு சின்ன ஐடியா கிடச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ மூலயமா நீங்கள் என்னெல்லாம் கற்றுக்கிட்டீங்க, ஏதாவது புது விஷயம் கற்றுக்கிட்டீங்களா அப்படின்றத எனக்கு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் தெரிவிங்க. அண்ட் வந்து இதே மாதிரி டுட்டோரியல் வீடியோஸ் வேணும், இன்னும் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், இன்னும் ஆயில் பெயிண்டிங்னா என்ன அப்படின்றது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதையும் எனக்கு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதை மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட அடுத்த தடவை சந்திப்போம்.